மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் ரீசெண்டாக வாழை மூவியோடைய ட்ரைலர் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆகஸ்ட் 23 இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ இந்த ட்ரைலரை பற்றி தான் பார்க்க போகிறோமே. மாரி செல்வராஜ் இந்த மூவியை மேக் பண்ணும்போது இது ஒரு உண்மை சம்பவத்தோட பேஸ்டுன்னு சொல்லியிருந்தார். அதுவும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது மட்டும் இல்லாமல் அவர் கண்ணால் பார்த்தது எல்லாத்தையுமே வச்சு தான் இந்த வாழை மூவியை மேக் பண்ணியிருக்காரு. இவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற போல் அப்டேட் கொடுத்துருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் பரியேறும் பெருமாள் மூவியை நம்ம பார்த்துருப்போம். மாரி செல்வராஜுடைய ஃபர்ஸ்ட் மூவி. அந்த மூவியில் இருந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் அவருடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனது. அதே போலவே தான் இந்த வாழை மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பரியேறும் பெருமாள் மூவியா இந்த வாழை மூவில இருந்து நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன்னு. படிக்கிற வயசுல படிப்பு நிறுத்திட்டு குடும்பத்தில் இருக்கிற வறுமையை காரணம் காட்டி வாழைத்தோப்புக்கு வேலைக்கு அனுப்புற ஒரு பையனுக்கு நடக்கிற பிரச்சனையும் ஏழ்மையினால அந்த ஊர்ல நடக்கிற சம்பவங்களை மெயினா வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காரு. இந்த மூவி ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொன்னதுல இருந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதான் எக்ஸ்பெக்டேஷனு. மாரி செல்வராஜ் இது வரைக்கும் மேக் பண்ண எல்லா மூவிஸுமே உண்மை சம்பவத்தோட பேஸ்டு அப்படின்னு தான் அப்டேட் கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு சின்ன பையனோட லைஃப்ல நடக்க போறத எந்த அளவுக்கு மேக் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபைனல் எண்டில் ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்டை ஏற்படுத்தி இருந்தது. அது கூடவே சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு என்னுடைய மூவி புரியாது, என்னுடைய மூவியை பார்க்கவும் மாட்டாங்க, என்னை பற்றி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் என்னுடைய மூவியை பார்க்க முடியும்னு சொல்லி இருந்தார். பா ரஞ்சித் போலவே அவரும் ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய நீதியை பேசிக்கிட்டு இருக்கிறவர் தான். அவருடைய படங்களில் இப்போவும் அதை ரொம்ப பெருசாக காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த வாழை மூவிலையும் அந்த கண்டென்ட் தான் இருக்கு. ஆனால் எஜுகேஷனும் குழந்தை தொழிலாளர்களை மெயினாக வச்சுதான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு உண்மை சம்பவத்தோடைய பேஸ்டால. இந்த மூவியில் வர அந்த சின்ன பையனுடைய கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு வகையான எமோஷனலை ஏற்படுத்துது. மூவியில் ரொம்ப பெருசாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மூவியில் கம்யூனிசம் மட்டும் இல்லாமல் அம்பேத்கருடைய நீதி, ஜாதியோடைய நீதி எல்லாமே பேசும்னு நினைக்கிறேன். இது கூடவே குழந்தை தொழிலாளர்களுடைய எஜுகேஷனையும் மெயினாக வச்சு பேச போதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மூவி மாரி செல்வராஜுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் உள்ள மூவியாக அமைய போதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பரியேறும் பெருமாளாக இந்த மூவி இருக்குமான்னு ஆகஸ்ட் 23 தான் தெரியும். வாழை அப்படின்னு டைட்டில் வச்சு இப்போ இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. ட்ரெய்லரை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கு. மூவி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு ஆகஸ்ட் 23 பார்க்கலாம். முடியாது 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 எங்கேயாவது போய் சாவு போ.